ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை புளிப்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், பெருங்காயம், பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, கடுகு, ஜீரகம், எண்ணெய், காஞ்ச மிளகாய், முருங்கைக்கீரை, தண்ணி, அரிசி, புளி கரைசல், சால்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். குக்கரில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, தட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு புளி கரைசலையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம். கொதித்ததும் அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு மூடிடுவோம். 4 விசில் வந்ததும் குக்கரை இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தால் சுவையான புளிப்பொங்கல் ரெடி. அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையை பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். முருங்கைக்கீரை உடம்புக்கு மிகவும் நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு மூடிடுவோம். முருங்கைக்கீரை இப்போ வெந்துடுது. சுவையான சூப்பரான புளிப்பொங்கல் ரெடி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தால் உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.